Hi, hello everyone. Welcome to 100 Learning Together. This is Meenu Narayanan, your social science tutor. Okay, நாம இங்க தமிழ் மீடியம் சேனல்ல நமக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இப்போ பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வர வர நமக்கு இப்போ என்ன கான்சென்ட்ரேஷனா இருக்கும், எப்படி இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ எந்த மாதிரியான ஈஸி ட்ரிக்ஸ் வச்சு இந்த சமூக அறிவியல்ல நாம நல்ல மார்க் எடுத்து பாஸ் மார்க் எடுத்து ஈவன் யூ கேன் பெட்டர் ஸ்கோர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸோ சமூக அறிவியல்ல எப்படி பாஸ் பண்ணலாம், இதுக்கான எல்லா இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கொடுக்க போறோம். ஸோ ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சமூக அறிவியல் சம்பந்தமா எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க எங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஒரு சாப்டர்லயுமே இந்தந்த கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆல்ரெடி நாங்க வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ சமூக அறிவியல்ல வரலாறு, புவியியல், பொருளியல், குடிமையியல் இது எல்லாத்துலயுமே எங்கெங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் தனித்தனியா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல தரோ ஆயிடுங்க. மேப் வரைபடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், டைம்லைன், காலக்கோடு, அதுக்கப்புறம் 8 மார்க்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா தரோவா படிச்சீங்கன்னா தான் உங்களால டெஃபினட்டா பாஸ் மார்க் அட்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ பாஸ் மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த எல்லாத்துலயும் நீங்க தரோவா இருக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், வரைபடம், காலக்கோடு, 8 மார்க்ஸ் இது எல்லாத்துலயும் தரோவாயிடுங்க. தென் நீங்க இந்த வீடியோஸ் ஆல்ரெடி சேனல் அப்லோட் ஆயிருக்கிற இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. ஸோ பொருளாதாரம், குடிமையியல், சமூக அறிவியல், ஸோ ஹிஸ்டரி, ஜியாகிரபியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் வெயிட்டேஜ். ஸோ எந்தெந்த சாப்டருக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கு, எந்தெந்த சாப்டர் நீங்க படிக்கணும், உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற வெயிட்டேஜோட ஸ்டடி பிளானும் சேர்த்தி ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ அதை கண்டிப்பா நீங்க போய் செக் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க நம்ம சேனல்லையே இருக்கு. ஓகே, ஸோ அப்படி எங்க போறதுன்னு தெரியல, எங்க போய் அந்த வீடியோ சர்ச் பண்றதுன்னு தெரியலன்னா இந்த நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா? ஸோ இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க 8668012676. ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க கைட் பண்றோம் என்னென்ன லிங்க்ல நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியலோட பிளேலிஸ்ட் இருக்கு நம்மளோட சேனல்ல, அதையும் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் என்னெல்லாம் வீடியோஸ் சமூக அறிவியல் சார்ந்த வீடியோஸ் அப்லோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மினிமம் ஒரு 100 கமெண்ட்ஸ் வேணும். மேம் எனக்கு மேப் சம்மந்தமான வீடியோ வேணும், எனக்கு இந்த டவுட் இருக்கு, ஸோ இந்த கொஸ்டின் சம்மந்தமான 2 மார்க்ஸ் சம்மந்தமான வீடியோ வேணும், எக்ஸ்பிளனேஷன் வேணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, உங்களோட தேவைகள் என்னன்னு சொல்லி நீங்க ஒரு 100 கமெண்ட் மினிமம் வந்தாதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் த்ரூ அண்ட் த்ரூ தரதுக்கு ரெடியா இருக்கணும். பட் நீங்க உங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு கரெக்டா சொல்லணும் இல்லையா? ஸோ ஒரு மினிமம் ஒரு 100 கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வேணும், வி வாண்ட் த மேப் வீடியோ, எங்களுக்கு 2 மார்க்ஸ் பத்தி ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு வீடியோ கொடுங்க, இல்லைன்னா 5 மார்க்ஸ் பத்தி சொல்லி கொடுங்க, இந்த கொஸ்டின்ஸ் பத்தி ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டீங்க, அதோட ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு வீடியோ கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதிக கமெண்ட்ஸ் எதுக்கு வருதோ அந்த வீடியோ ரொம்பவே சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவோம் சேனல்ல. ஓகே, ஸோ இது உங்களோட வேலை. ஓகேயா? எஸ். ஸோ நீங்க இப்போ உங்களோட ரிவிஷன் டைம்ல இருக்கும்போது புதுசா ஒரு பாடம், ஓகேயா, புது லெசன் ஒன்று எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ புது பாடத்தை இப்போ திடீர்னு ஒரு புது லெசனை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி படிச்சிருக்கிற லெசனை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கணும். புக் பேக்கை தரோவா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ணிடுங்க. அதுவும் இப்போ உங்களுக்கு ஒரு லெசனோட கான்செப்ட், ஒரு முக்கியமான கான்செப்ட் பேஸ்டான 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இப்போ குடிமையியல்ல உங்களுக்கு இந்த இந்திய அரசியல் சாசனத்தோட முக்கியமான அந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், ஸோ அந்த அரசியல் சாசனம் பத்தினது, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பத்தி, ஸோ அந்த உரிமைகள், கடமைகள், ஸோ இந்த பத்தின கொஸ்டின்ஸ், இல்லை உங்களுக்கு வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாலர் இம்பீரியலிசம், மான்ட்ரோ டாக்டர், உங்களுக்கு மெயினா அந்த கான்செப்ட், இப்போ குளோபலைசேஷன், உலகமயமாக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னு எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துல கேட்கறது. அப்படி இல்லைன்னா
உங்களுக்கு ஜியாகிரபி புவியியல்ல வந்து நகரமயம் ஆகுதல், அர்பனைசேஷன். ஸோ இந்த மாதிரி புது புது டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, உலகமயமாகுதல், நகரமயமாகுதல். ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கான்செப்ட் பேஸ்டு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கொஸ்டின்லாம் கண்டிப்பா படிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி அந்த லெசன்ல வந்து முக்கியமான கான்செப்ட் எது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன கொஸ்டினா 2 மார்க் 5 மார்க்ல இருந்துன்னா அந்த கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம்ல வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கான்செப்ட் பேஸ்டு 2 மார்க்கும் 5 மார்க்கும் தரவா படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ரிவைஸ் பண்றது மூலமா நீங்க ஈஸியா பாஸ் மார்க் எடுத்துடலாம் சோஷியல் சயின்ஸ்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், கரெக்டா? ஸோ திருப்பி திருப்பி வரைபடங்கள் வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. காலக்கோடுக்கான வீடியோவும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. முக்கியமா எந்தெந்த ஈவெண்ட், எந்தெந்த இயர், ஸோ இங்க வருடம், இங்க வந்து நிகழ்வு அப்படின்னு சொல்லி காலக்கோடுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதுல இருந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஃபார் ஷியோர் யூ ஆர் கோயிங் டு கெட். ஓகே, ஸோ 5 மார்க்ஸ். ஓகே, ஸோ புதுசா எந்த லெசனையும் எடுத்து படிக்காதீங்க. புக் பேக்கை தரவா ரிவைஸ் பண்ணுங்க. கான்செப்ட் பேஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. மேப்ஸ் ரிப்பீட்டடா வரைபடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் காலக்கோடு 5 மார்க்ஸ் ஃபார் ஷியோர். நீங்க வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கிற வீடியோவில் இருக்கிற நிகழ்வுகளையும் வருடங்களையும் நல்லா மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்து படிச்சுக்கோங்க. 5 மார்க் உங்களுக்கு இங்கிருந்தே கண்டிப்பா நீங்க எடுக்க போறீங்க. தென் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபியோட 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இது எல்லாத்தையும் தரோவா படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட கீஸ், ஹிண்ட். இதை வச்சு நீங்க நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே கன்ஃபார்மா பாஸ் மார்க் நீங்க 75 நீங்க ஸ்கோர் பண்ணலாம் சோஷியல் சயின்ஸ்ல. ஸோ இஃப் நாட் வென் தென் வென். இப்போ இல்லைன்னா எப்போ நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஸோ நான் நாளைக்கு படிச்சுக்கிறேன், நாளான்னைக்கு படிச்சுக்கிறேன், அடுத்த வாரம் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சே ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம் பக்கத்துல வந்தாச்சு. எஸ், ஸோ இஃப் நாட் நவ் தென் வென். இப்போ இல்லைன்னா நீங்க எப்பவுமே ஆரம்பிக்க முடியாது. யூ கேன் டூ இட். நீங்க இப்போவே படிக்க ஆரம்பிக்க போறீங்க. எஸ், ஸோ வித் 100 லேர்னிங் டுகெதர். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. உங்களால கண்டிப்பா சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். யூ கேன் டூ இட். ஓகே, ஸோ ஆல் த வெரி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி.